Everyone, welcome to Way to Trade Tamil. Video குள்ள போறதுக்கு முன்னாடி disclaimer ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, Nifty opening price பார்க்குறோம் 25576.65 அப்படின்றது opening price. So as per our rule 25550 call put வந்து இந்த மாதிரி split பண்ணி லோட் பண்ணுவோம் ரெண்டு ஸ்கிரீன்ல. ஸோ இதில் அவனோட லெவல் என்ன அப்படின்னா 169.10 அப்படின்றது லெவல். ஸோ அந்த லெவலில் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில் வந்து கொடுத்தாச்சு. ஸ்டில் நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில் இல்லை அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆஸ் பர் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ், ஸோ இந்த ஃபஸ்ட் பார் முடிஞ்ச உடனே ஸோ லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கால் ஆப்ஷனுக்கா இல்லை புட் ஆப்ஷனுக்கா வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ குழந்தை கூட சொல்லும் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காலுக்கு தாங்க, நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா கால் தான் எடுப்பேன், புட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக சொல்லும். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு டைரெக்ஷன் தெரியுது அப்படின்னாவே 80% ஆஃப் ஒர்க் வந்து டன். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் தான் எடுப்பேன், புட் ஆப்ஷன் எடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ப்ரைஸில் எடுக்க போகிறோம்? 169.10 என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா மினிமம் வந்து 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படின்னு என்டிபியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். ஸோ மறுபடியும் அந்த லைன் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல ஓகேங்களா, ஸோ ஸ்பாட் மார்க்கெட் கரெக்டாக 9:30க்கு ஒரு லோ வந்து மேட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ப்ரைஸ் மேட் பண்ணியிருக்கான் அப்படின்னா கரெக்டாக 523 வந்து மேடாக இருக்குது. ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் லாஜிக் இப்போது ஸ்பாட் வந்து 25,550க்கு கீழே நிற்கணும். ஏன்னா 23 இருக்குல்ல, ஸோ 550க்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 550க்கு கீழே நிற்கணும் அப்படின்னா 550 புட் ஆப்ஷன், இந்த 550 புட் ஆப்ஷன் அவனோட 169.10க்கு மேலே சர்வை பண்ணணும், மீன்ஸ் சஸ்டெயின் பண்ணணும். ஸோ அப்படி நடக்குது அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் சார்ட் 25,550 பிலோ நிற்கிறதுக்கான தகுதியை பெறும். ஸோ இல்லை அப்படின்னா இந்த 550 பிலோ நிற்கிறது என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ ட்ராப், லிக்விடிட்டி கிராப். ஸோ இதை தான் எஸ்எம்சியில் லிக்விடிட்டி கிராபு, லிக்விடிட்டி ஸ்வீப்பு அப்படின்னு படிப்போம். ஸ்விங் லோவில் இருக்க லிக்விடிட்டி வந்து ட்ராப் பண்ண வந்திருக்கு, கிராப் பண்ண வந்திருக்கு. ஸோ இப்போ இது எதுக்கு வந்துச்சு? ஆஸ் அ எஸ்எம்சி பிளேயராக ஸ்விங் லோவில் இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிருக்கு. ஸோ இது எப்படி நமக்கு தெரியும் அது ரியலாக லிக்விடிட்டி கிராப் தானா, ஸோ இதில் வந்து ஸ்வீப் தானா, மேலே தான் போகுமா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஸோ ஆஸ் பர் 25,550 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சார்ட்டை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். 550க்கு கீழே நிற்கணும் ஸ்பாட் அப்படின்னா இந்த லைனை உடச்சி மேலே சர்வைவ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா அவனால் உடைக்க முடியல, டுக் ரெசிஸ்டன்ட். ஸோ செல்லர்ஸ் வந்து இங்கே திரும்ப வர்றாங்க. எந்த செல்லர்ஸ்? புட் ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆஸ் அ செல்லராக டுக் ட்ரேட் அட் ப்ளூ லைன். ஸோ அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு செல் வந்து பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பை அடிப்போம். ஓகேங்களா? சேம் டைமில் ஸோ இந்த பக்கம் 920க்கு பை. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரீமியத்தை வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாய்ப்பு அப்படின்றது காலுக்கு மட்டுமே, புட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இவனா இல்லை இவனான்னு கேட்கும்போது வாய்ப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக கால் ஆப்ஷனுக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ நமக்கு ஒரு எஸ்எல் அடிக்குது அப்படின்னாலும் நம்மளோட செட்டப்பில் தட் இஸ் நாட் அ மேட்டர், அது பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒரு எஸ்எல் அடிக்குது அப்படின்னாலும் என்னால் அடுத்த என்ட்ரி நான் எங்கே எடுக்கணும்னு தெரியும். ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது இது கால் ஆஃப் புட்டான்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு எஸ்எல் 10-15 பாயிண்ட் அப்படின்னாலும் நான் ஈஸியாக வந்து அதை அப்ரோச் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு பார் 50 பாயிண்ட் அடிப்போம், அது எங்கேருந்து அந்த ஸ்பைக் இனிஷியேட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல பை அடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரீமியத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ செல் பண்ணோம் அப்படின்னா கீழே வரணும். நீங்கள் ரெண்டு ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணிங்கன்னா இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா நிச்சயமாக இவனுக்கு தான் வாய்ப்பு. ஸோ டிகே 1 ஆர் எல்ஸ் வந்து கன்சாலிடேட்டட் 1 அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி கன்சாலிடேட்டட் அண்ட் லிக்விடிட்டி கிராப்டு 1க்கு தான் வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ் ஸோ நமக்கு 500 கால் புட் வந்து எடுப்போம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பார் என்ன பண்ணுறோம் அப்படின்னா above the blue line. ஓகேங்களா? ஸோ this is also indicating probability sideways. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் யாருக்கு சைட்வேஸ் அந்த சைட்வேஸில் நான் யாருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக கால் ஆப்ஷன் தான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த க்ரீன் லைன் வச்சு நான் என்ட்ரி போட போகிறோம். ஸோ
ஸோ இப்போ வந்து இங்கே என்ட்ரி போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எஸ்எல்லை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் க்ரீன் லைன் வந்து டேப் பண்ணும்போது என்ட்ரி போட்டேன். ஸோ அந்த க்ரீன் லைன் டேப்புக்கு கீழே க்ளோஷர் கொடுக்கும்போது நான் எக்ஸிட் அடிச்சிருவேன். ஏன் அப்படின்னா இந்த 2 ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸோ இவன் வந்து ஹையரில் பிரேக் அவுட் கொடுக்குறான், இவன் வந்து லோவரில் பிரேக் டவுன் கொடுத்துட்டான் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல 5 பாயிண்ட் எஸ்எல் அப்படின்னாலும் நான் ஏற்றுட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணுறதுல இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ மேக்ஸ் எஸ்எல் அப்படின்றது நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் அந்த மோஸ்ட்லி அடிக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் உள்ளே வரோம், ரியாக்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ பிரேக் டவுன் வந்து கொடுத்தாச்சு, அதாவது இங்கே ஒரு எஸ்எல் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளூ லைன் வந்து சர்வை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நமக்கு என்ட்ரி வருது அப்படின்னா க்ரைட்டீரியா கரெக்டாக மேட்ச் ஆகணும், அப்போ தான் என்ட்ரி எடுப்போம். சைட்வேஸ்னால் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அது நம்மளோட எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? சைட்வேஸ்னால் இப்படி தான் இருக்கும், மேலே கீழே உடச்சுன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ் நமக்கு 550லேயும் நமக்கு வந்து இங்கே என்ட்ரி கிடைக்குது. அண்ட் ஆல்சோ அந்த டைமில் நமக்கு ஸ்பாட் மார்க்கெட் ஆல்சோ டுக் அ சப்போர்ட் அட் அவர் லெவல், கீ லெவல். ஸோ இப்போது இங்கேருந்து ஹையர் தான் போகணும் அப்படின்றது, அதாவது ஸ்பாட் சார்ட்டோட அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ் படி கண்டிப்பாக நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா அது லாங் என்ட்ரியாக தான் இருக்கும். ஈவன் தோ ஸ்கேல்பிங் என்ட்ரி அப்படின்னாலும் ஸோ லாங் பொசிஷன் மட்டுமே எடுப்பேன், ஷார்ட் பொசிஷன் நெவர் என்டர். ஓகேங்களா? ஸோ டேட்டா என்ன சொல்லணும்னா லாங் போகணும்னு சொல்லுது. ஸோ ப்ரீமியம் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரீமியம் அகைன் வந்து நமக்கு வந்து வேல்யூவில் பஞ்ச் ஆகிறோம் அடுத்த லைனில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல க்ரைட்டீரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு 520 வந்து மேட் ஆனது. ஸோ அந்த 520 மேட் ஆகும்போது 600 ப்ரீமியமே சர்வை பண்ண முடியல. ஓகேங்களா? அப்போது 600க்கு கீழே நிற்கிறதுக்கு ப்ரீமியத்துக்கு ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு தகுதி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவன் எப்போ லூஸ் பண்ணுறானோ அந்த டைமே நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்பாட் 600 அபோவ் நிற்கிறதுக்கான தகுதியை பெறுகிறது. அப்போ நான் இங்கே என்ட்ரி போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா யூ கேன் ட்ரெயில் ரீச் 600 ஸ்பாட் மார்க்கெட் 600 ரீச் பண்ணுற வரைக்கும் யூ கேன் ட்ரெயில் த ட்ரேட். ஓகேங்களா? ஏன்னா 600 அவனோட பிபி லெவலை லூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா 600 அபோவ் நிற்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை மேடட் நமக்கு டேட்டா அனாலிசிஸ் படியும் லாங் தான் சொல்லுது, 650 வந்து மேடாக இருக்குது. ஸோ டேட்டா அனாலிசிஸ் படி கண்டிப்பாக லாங் தான் சொல்கிறான். ப்ளஸ் நமக்கு ப்ரீமியம் அப்ரோச் படி கண்டிப்பாக லாங் தான் கிடைக்கிது. நீங்கள் 500 பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் 600 புட்டு லூஸ் பண்ணதுக்கு 500 கால் வந்து அவனோட எல்லோ லைன் வந்து பஞ்ச் அடித்து சப்போர்ட் அடிக்கிறேன் அப்படின்னா நான் எடுக்கிற ட்ரேடை கண்டிப்பாக இன்றைக்கி லாங் மட்டுமே எடுப்பேன். இதை நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கும் சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ சைட்வேஸ் டே அப்படின்னா நம்ம வேறு ஒரு அனாலிசிஸ் அப்ரோச் பண்ணுவோம் ஸ்கேல்பிங்க்கு. ஸோ அது வந்து எக்ஸலண்ட்டாக ஓகே இருந்துச்சு, இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே சொல்லிடணும். ஸோ ஹையர் தாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரீன் லைன் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா வந்து எக்ஸிட் அடிப்பேன். ஆர்எல்ஸ் நமக்கு இந்த ப்ரீமியம் 600 லூஸ் பண்ணதுனால ஸ்பாட் மார்க்கெட் 600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பை பெறும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அது என்ன ப்ரீமியம் கொடுத்தாலும் எடுத்துகிட்டு வெளியே வரணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சைட்வேஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் நான் வந்து வேறு சார்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல 500 எடுத்துகிட்டு நீங்கள் 400 லோட் பண்ணி அப்படின்னா அந்த 400ல் நமக்கு ஒரே 2 செகண்டில் வந்து வேல்யூஸை காமிச்சு கேல்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ 400 கால் ஆப்ஷன் ஆல்சோ டுக் அ பர்ஃபெக்ட் சப்போர்ட்டட் எல்லோ லைன். ஸோ இது வந்து எனக்கு என்ட்ரி. நீங்கள் இந்த ப்ரீமியம் பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ எக்ஸிட். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸிட்டட் 329.70. ஸோ இவ்வளோ தான் ட்ரேட் முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஸோ ஒரு எஸ்எல் அடிக்குது அப்படின்னாலும் ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இந்த இடத்துல அந்தளவுக்கு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காது. ஓகேங்களா? ஈவன் தோ நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னாலும் 20 பாயிண்ட் எஸ்எல் அப்படின்றது வராது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்களா, இதுதான் எக்ஸிட் நமக்கு தெரியும். இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ க்ரைட்டீரியா
ஸோ க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சா, எடுக்கிற ரிஸ்க்கை எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எடுக்க போகிறோம், அவ்வளோதான் ரூல். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி 9:42க்கு நமக்கு தெரியும் சைட்வேஸுக்கான அனாலிசிஸ் வந்து கொடுத்தாச்சு. அதாவது டேட்டா வந்து சைட்வேஸ் வந்து இண்டிகேட் பண்ணிட்டோம். ஈவன் தோ அது டிகே டே அப்படின்னாலும் ஓகேங்களா, ஸோ டிகே தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லியாச்சு, பெட்டர் டு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் தோ இன்றைக்கி டிகே அப்படின்னாலும் நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் படி அது கண்டிப்பாக லாங் சைடு மட்டும்தான் வாய்ப்பு. நான் அந்த சைடுக்கு மட்டும்தான் வாய்ப்பை ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஈவன் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பார் எடுக்கிறீங்க அப்படின்னாலும், ஸோ இந்த ஐக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி கிராப் ஆகிடுச்சு, ஸோ ஃபஸ்ட் பாரோட ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகிடுச்சு, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து லோ வந்து உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல் அடிச்சிருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஐக்கு மேலே எஸ்எல் வச்சுருப்பீங்க. அது என்ன பண்ணணும்னா எஸ்எல் தான் அடிக்கும். ஓகேங்களா? ஏன்னா டேட்டாவும் ப்ரீமியமும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஸோ எங்களோட செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருக்கிறது ப்ரீமியம் அனாலிசிஸ், ஸோ அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியத்தில் இன்னொரு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம், இப்போ அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த 550 பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ எங்கே வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல அப்படி தாங்க கொடுக்கும். ஸோ அதுதான் அட்வான்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ ஈவன் சைட்வேஸ்னாலும் என்னால் 20 பாயிண்ட் பிடிக்க முடியுமா, கண்டிப்பாக பிடிச்சிட்டு வர முடியும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரச்சனையே கிடையாது. எஸ்எல் அப்படின்றது மேட்ரு கிடையாது. ஒரு எஸ்எல் அடித்தாலும் அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரீமியம், ரெண்டாவது வந்து டேட்டா அனாலிசிஸ், அதுக்கடுத்து ப்ரீமியத்தில் இன்னொன்று பார்ப்போம். ஸோ 2 டைரெக்ஷன் ஒரே மாதிரி இருக்கா, 2 ப்ரீமியத்தோட டைரெக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் நடக்கிற லிக்விடிட்டி கிராபு, ஸ்வீப்பு, ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, சப்ளை டிமாண்டு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 3 செக்லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணிட்டு தான் என்ட்ரியே எடுக்கணும். நீங்கள் அது இல்லாமல் என்ட்ரி எடுத்திங்கன்னா இன் ஆப்ஷன் பையிங் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் பேட்ச் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரெக்கார்டட் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைவில் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இந்த டெலிகிராம் ஐடிக்கு. தேங்க்யூ.